ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி பார்க்க போறோங்க. அதாவது நீங்க குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியினுடைய எல்ஜிடி கோடை எப்படி ஆன்லைன் மூலமா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அது டவுனா இருக்கலாம், வில்லேஜா இருக்கலாம், அல்லது ஒரு மாவட்டமா இருக்கலாம், தாலுக்கா இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து எல்ஜிடி கோட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. எல்ஜிடி அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட் டைரக்டரி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த எல்ஜிடி கோடை பயன்படுத்தி தான் ஒரு டேட்டா வந்து ஸ்டாண்டர்டைஸா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிட்டிசன்ஸ்க்கு முதற்கொண்டு, ஸ்டேட்டுக்கு முதற்கொண்டு, சென்ட்ரலுக்கு முதற்கொண்டு இந்த டேட்டாவை ஷேர் பண்றதுக்கு இந்த எல்ஜிடி கோடு மூலமா தான் அவங்க பதிவு பண்ணி வச்ச டேட்டாவை நம்மளுக்கு வந்து ஷேர் பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு கிராமத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எல்ஜிடி கோடு இருக்கு. ஒவ்வொரு குடியிருப்பு பகுதி ஹேபிடேஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எல்ஜிடி கோடு இருக்கு. ஸோ இந்த எல்ஜிடி கோடை எப்படி ஆன்லைன் மூலமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த எல்ஜிடி டைரக்டரி .gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்ஜிடி கோட்ஸ் ஆஃப் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், சப் டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ், டெவலப்மெண்ட் பிளாக்ஸ், வார்ட்ஸ், லோக்கல் பாடிஸ், தென் கேண்டோன்மெண்ட் போர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை பார்க்காதீங்க, நேராக வந்து கீழே வந்துருங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. எல்ஜிடி ரிப்போர்ட்ஸ் அண்ட் டவுன்லோட் டைரக்டரி அப்படின்னு இருக்கும். இது கீழே இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு டேக் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் கன்சாலிடேட்டட் எல்ஜிடி கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே சீரியல் நம்பர் 12, 13 வந்து பாருங்க, எல்ஜிடி கோட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வைட் வில்லேஜஸ் அண்ட் தர் மேப்டு கிராம் பஞ்சாயத் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். ஸோ உங்களுக்கு இதில் சம்மந்தப்பட்ட எல்ஜிடி கோடு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக மாவட்டம் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சா கூட கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கெட் எல்ஜிடி கோட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வைட் வில்லேஜஸ் அண்ட் த கிராம் பஞ்சாயத் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொடுத்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்தினுடைய எல்ஜிடி கோடு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சப் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆலங்குளம் சப் டிஸ்ட்ரிக்ட். வில்லேஜ் கோடு என்ன, அந்த வில்லேஜினுடைய கோடு, வில்லேஜ் என்ன நேம், வில்லேஜ் நேம், கவரேஜ் டைப்பு, எல்ஜிடி கோடு கொடுத்துருக்காங்க. கிராம பஞ்சாயத்து அண்ட் யூஎல்பி நேம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களுடைய கிராம பஞ்சாயத்தினுடைய கோடு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய கிராம பஞ்சாயத்து பேரை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் இதில் என்டர் பண்ணிட்டு போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சர்ச் ஆகி வந்துடும். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஜஸ்ட் பேக் வந்துக்கலாம். இந்த எல்ஜிடி இந்த வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜ் வந்துருங்க. இதில் எகெயின் இந்த எல்ஜிடி ரிப்போர்ட்ஸுக்கு கீழே ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் போயிட்டு நீங்கள் வில்லேஜ் வாரியாகவும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் எல்ஜிடி கோடு. அதே மாதிரி வார்டு வாரியாகவும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ கீழே 13வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எல்ஜிடி கோட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வைட் டெவலப்மெண்ட் பிளாக்ஸ் அண்ட் மேப் கிராம் பஞ்சாயத் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரியே ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிக்டும் வந்து செலக்ட் பண்ண சொல்லும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு இந்த வெப்சைட் கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, இப்போ ஸ்டேட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும். அந்த கேப்சா கோடை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கெட் எல்ஜிடி கோட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண அந்த மாவட்டத்துக்கு டேட்டா வந்துடும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோடு, நீங்கள் செலக்ட் பண்ண அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய கோடு என்ன. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இந்த மாதிரி ஒரு கோடு எல்ஜிடி கோடு இருக்கும். எல்ஜிடி கோடு அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம படிக்கும்போது எப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு எல்ஜிடி கோடு இருக்குது. தென் வில்லேஜுக்கு எல்ஜிடி கோடு இருக்குது, கிராம பஞ்சாயத்துக்கு எல்ஜிடி கோடு இருக்குது, பிளாக்குக்கு எல்ஜிடி கோடு இருக்குது, டவுனுக்கு எல்ஜிடி கோடு இருக்குது. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பிளாக் கோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. டெவலப்மெண்ட் பிளாக் நேம் என்னது, கிராம பஞ்சாயத்து கோடு என்னது, கிராம பஞ்சாயத்து நேமு, வில்லேஜ் கோடு, தென் வில்லேஜ் நேம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய வில்லேஜ்க்கான கோடு செக் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு வில்லேஜ் நேம் மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அல்லது
இதை நீங்க ஸ்ப்ரெட் ஷீட், அதாவது ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி, அல்லது பிடிஎஃப் ஃபைலாவும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே நிறைய பேஜஸ் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரே ஷீட்ல கிடைச்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.